ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி இலை, பூ, அப்புறம் கருவேப்பிலை இலையெல்லாம் வச்சு இப்படி ஒரு வடை மாதிரி மேக் பண்ணியிருக்கோம். போன வீடியோவோட கண்டினியூஷன் தான் இது. போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செம்பருத்தி பூ இலை எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே பறிச்சிட்டு வந்து அதை எல்லாமே மிக்சியில் நல்லா போட்டு அரைச்சிட்டு, ரொம்ப கொலன்னு அரைச்சா நம்மளுக்கு இப்படி ஒரு உருண்டை மாதிரி வராது. ஸோ அதனால் கொஞ்சம் நொரன்னு அரைச்சிட்டு இப்படி வந்து குட்டி குட்டியாக வடை ஷேப்பில் வந்து நம்ம இப்படி உருட்டி வச்சிடணும். இதை வந்து எண்ணெய்லலாம் காய வைக்கணும்னு வேண்டாம், நல்ல வெயிலில் காய வைக்கணும். அப்படி வெயிலில் நல்லா காய வச்சாதான் இதெல்லாம் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் சுருங்கி கன்சிஸ்டன்சி கொஞ்சம் நல்லா அப்படி சின்னதாகும். அப்போ இந்த தண்ணி பிசுக்கெல்லாம் போயிடும். கொஞ்சம் தண்ணி வாட்டரியாக இருக்குது பாருங்கள், அது வந்து போயிடும். அப்போ வந்து நம்ம எண்ணெய்க்குள்ளே நம்ம காய்ச்சி வச்ச எண்ணெய்க்குள்ளே போடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே அம்மா எங்களுக்கு காய்ச்சி தான் எண்ணெய் வச்சு விடுவாங்க. அதில் எப்போவுமே இது போடுவோம். அப்புறம் வெந்தயம், கருஞ்சீரகம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஐட்டங்கள்ஸ்லாம் மருதாணியெல்லாம் போடுவோம். இப்போ வந்து இதை வந்து காய வச்சிடலாம் வாங்க. நான் என் மாடிக்கு வந்தேன் இதை காய வைக்கிறதுக்காக. ஸோ முழுக்க காயணும், அதனால் கொஞ்சம் நடு உச்சி வெயிலில் இப்படி வச்சாச்சு. ஸோ இது நல்லா காயட்டும். மொத்தம் பார்த்திங்கன்னா 3, 6, 6, 9, 12, 12 அணம் இருக்குது. நம்ம வந்து எண்ணெய் வந்து லிட்டர் அப்படிலாம் எனக்கு சொல்ல தெரியல. ஒரு பெரிய பாட்டில் நிறைய தேங்காய் போட்டு அது எவ்வளோ எண்ணெய் வருதோ அதை நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். இத்தனை லிட்டர் இருக்குது அத்தனை லிட்டர் இருக்குதுலாம் தெரியாது. ஸோ இதை இனி நல்லா காஞ்சப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் நான் அதை எண்ணெயில் எப்படி போட்டு எப்படிலாம் ப்ராசஸ் பண்ணுறோங்கிறதையும் காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள் அது வரைக்கும்.